கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லியில் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ட்ரோன்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நவீன போரின் எதிர்காலம் என்ற மாநாடு நடைபெற்றது. இதில் மூத்த ராணுவ அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை சார்ந்த வல்லுநர்கள், பல்வேறு பாதுகாப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைவர் ஏர் மார்ஷல் அஸ்தோஸ் தீட்சித், மேக் இன் இந்தியா போலவே திங்க் இன் இந்தியா என பாரத சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ராணுவ ட்ரோன் திறன்களை வளர்க்க முயற்சி செய்து வருகிறது என்றும், அந்நாட்டுக்கு ஒருபடி மேலே இந்தியா முன்னேறி இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அஜர்பைஜான், ஆர்மேனியா, ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் 70% போர் ட்ரோன்களால் நடைபெற்றதாகவும், குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன்கள் விலை உயர்ந்த போர் விமானங்கள் மற்றும் ராணுவ தளங்களையும் அழித்து தரைமட்டமாக்குவதை பார்க்க முடிகிறது என்றும் அஸ்தோஸ் தீட்சித் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஏவிய ஏராளமான ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அழித்ததில் நாட்டின் பாதுகாப்பு முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. இந்தியாவின் எதிர் ட்ரோன் மற்றும் GPS ஜாமிங் அமைப்புகள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தன என்று பாராட்டிய ஏர் மார்ஷல் அஸ்தோஸ் தீட்சித், எதிர் ட்ரோன் மற்றும் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா இன்னும் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எதிர்கால போர்கள் பெரும்பாலும் ட்ரோன்கள் மற்றும் எதிர் ட்ரோன் தொழில்நுட்பங்களுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும் என்று கூறிய அவர், எதிர்ப்பு ட்ரோன் அமைப்புகளின் செயல்திறன் 3 முக்கிய திறன்களை பெற்றிருக்கும் என்று விவரித்தார். எதிரி ட்ரோன்களை துல்லியமாக அடையாளம் காணுதல், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விரைவான மற்றும் துல்லியமான எதிர்த்தாக்குதல் செய்தல் ஆகிய 3 திறன்களை கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட ராணுவ பயன்பாட்டு ட்ரோன்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்தியாவிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர் தெளிவுத்திறன் கொண்ட ரேடார் மற்றும் அகச்சிவப்பு கண்டறிதலை தவிர்க்கக்கூடிய உலகின் முதல் கண்ணுக்கு புலனாகாத இரட்டைத்திறன் கொண்ட ட்ரோனான ராமாவை இந்தியா உருவாக்கி வருகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோனை 100% எந்த ரேடாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதே இதன் சிறப்பம்சமாகும். அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே இது போன்ற ஸ்டெல்த் ட்ரோன்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்த மிஷன் சுதர்சன சக்ரா திட்டம் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாயாக இருக்கும் என்று தெரிவித்த ஏர் மார்ஷல் அஸ்தோஸ் தீட்சித், இதில் ட்ரோன் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பாக சுதர்சன் சக்ரா இருக்கும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக சுதர்சன் சக்ரா இந்தியாவின் பாதுகாப்பு கேடயமாகவும் வாளாகவும் இருக்கும் என்று பாதுகாப்பு படைத்தலைவர் அனில் சவுகான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எவ்வளவு விரைவாக, எவ்வளவு துல்லியமாக முப்படைகளை ஒருங்கிணைத்து பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று வெற்றிகரமாக தாக்குதல் நடத்த முடியும் என்பதை சோதித்து பார்க்கவே கோல்டு ஸ்டார்ட் ராணுவ பயிற்சியை இந்தியா மேற்கொள்ள உள்ளது.